ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்எல்கன் வாயேஜஸ். நான் உங்கள் சொன்னேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்த சேலம் கரூர் பேசஞ்சரில் டெமோ எஸ்எல்எஸ் டெமோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேசஞ்சர் வண்டி தான் ஓடிட்டு ரேக் ஷேரிங் இடத்துல. சரி வாங்க, இன்னைக்கு ஜேர்னி எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா காலை 5:10 ஆயிடுச்சுங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கோர்ஸில் வெயிட் பண்ணுறேன். நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் முன்னாடி நின்றுருக்கு. எல்லாம் வெயிட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரி மேலே போடுறேன், வரிசையாக பாருங்கள். மார்னிங் டைமில் 7 மார்னிங் ஒரு 4 மணிலாம் இருந்துச்சு. சரி 3:30 இருந்துச்சு. கிளம்பி வந்துக்குங்க. ஐயா எல்லா வண்டியும் அலௌன்ஸ்னு போகிறீங்க, நம்ம வண்டி இன்னும் போடலைங்க. ஓடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறேன் நான். நம்ம ட்ரைனர் ஸ்டாண்டிங் பண்ணுறாங்க. இப்போ தாங்க வருது. என்னடா வண்டி காணுதுன்னு பார்த்துங்க. வண்டி வருது. பொறுமையாக அந்த முன்னாடி நம்ம பிளாட்ஃபார்ம் போய் யசவந்த்பூர் எக்ஸ்பிரஸ்க்கு ரீச் எடுத்துருந்துருக்கலாமோ. சரி, இன்னும் 20 நிமிஷம் தாங்க இருக்கு. டக்குனு வீடியோ ஆரம்பிக்கலாம். சேலம் கரூர் பேசஞ்சர் 5:20 நடைமேடை 1 இருந்து புறப்படும். கவனத்திற்கு வண்டி எண் 2220 திருவாண்டம். ட்ரெயின் கிளம்புறது பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் இருக்குங்க. வாங்க நம்மளோட என்ஜாயபிள் ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இன்ஜின்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்க இந்த கோச் தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறது. சத்தீஸ்கருக்கு அடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமிர்த் பாரத் லோக்கோ நின்றுருக்குங்க. பார்க்க நின்றுருக்கு போல, இல்லை இந்த நின்றுருக்கு. சரிங்க, வாங்க நம்ம அப்படி ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 4 நிமிஷம் இருக்குங்க வண்டி எடுக்கிறதுக்கு. சொந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர் வண்டிக்கு க்ரீன் கார்டு கிளம்ப சொல்லிட்டாருங்க. வண்டி நம்ம வண்டி கிளம்ப ஆரம்பிச்சிச்சுங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த வண்டி ஃபஸ்ட்டு மூவிங் அவரும் ஆரம்பிச்சிட்டாருங்க. யஷ்வந்த்பூர் கிளம்பியாச்சுங்க. யஷ்வந்த்பூர் வந்து கிளம்பிடுச்சுங்க. அந்த கோச்சை நம்ம ஆளாக இருக்குங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அமிர்த் பாரத் லோக்கோ சொன்னேன் இல்லைங்க. சரி வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். வாங்க. நாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆன் டைம்ஸ் 5:20 சேலம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க கரூர் நோக்கி. இந்த ட்ரெயினை பற்றி இன்னும் ஒரு வீடியோ நான் இன்னும் ஒரு வீடியோ போட்டு ஒரு கம்போசிஷன் வீடியோவும் ஒன்று போட போகிறாங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணிட்டுங்க. இது கூட ஒரு ரேக் ஷேரிங் வண்டி தான். அதுக்கும் ஒரு வீடியோ பார்ப்பேன். வண்டி எப்போவுமே கொஞ்சம் கரூருக்கு லேட்டாக தாங்க போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஆன் டைம் போதா அப்படின்றத பார்ப்போங்க. ஆன் டைம் கூட சந்தோஷமாக கிராசிங் இல்லாமல். சரி வாங்க பக்கம் ரூட்ஸில் நம்ம போகுதுங்க. சேலம் ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. மூவிங் ஃப்ரம் சேலம் ஜங்ஷன். ஒரு அழகான ஏர்லி மார்னிங்கில் நம்ம சேலம் ஜங்ஷன் விட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேலம் சூப்பர் ஸ்டோர். அதாவது அங்கேருந்து நம்ம தூக்கி இந்த பக்கம் விட்டுருக்காங்க. சேலம் சூப்பர் ஸ்டோர் வந்துடும். இன்னும் 50 வந்துருக்குங்க. வந்துடுங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து சேலமுக்கு 5:50 வந்துடுங்க. வேலைன்னா அதிகாலை நேரம் இளையராஜாவோட பாட்டெலாம் போட்டுன்னா வேறு மாதிரி ட்ரெயின் ஜெர்னி இருக்குங்க. சரிங்க, இப்போ ட்ரைபாடை போட்டு இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ட்ரைபாடை போட்டு வர்றேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலிங்க, நம்ம விருதாச்சலம் லைன் வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்குங்க. நம்ம விருதாச்சலம் லைன் தாங்க இது பிரிஞ்சு போயிட்டுருக்கு. சிக்னல் பார்த்தீங்கன்னாலே நம்ம விருதாச்சலம் லைன் நாங்கள் பிரிஞ்சு போயிட்டுருக்குங்க. நம்ம விருதாச்சலம் லைன் அப்படி நம்ம போயிட்டுருக்கலாங்க. நம்மளோட ஜெர்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலம்லேருந்து 5:20 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த கேமரா கொஞ்சம் பிளர் அடிக்க தான் செய்யுது. ஏன்னா இயர்லி மார்னிங்கில் அதனால் கொஞ்சம் லைட்டாக அடிக்கதாங்க செய்யும். இல்லைங்களா, வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மல்லூர். ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் இருக்குங்க.
உங்களுக்கு வாங்க அரைவல் சாக்ஸ் பாருங்க. அவர் ஹார்ன் அடிச்சு தள்ளுறாரு இவரு, வேற மாதிரிங்க. வாங்க ஜெர்னி கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மல்லூர் பக்கத்தில் இருக்கோங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஸ்டேஷனுக்கு. மார்னிங் வியூ நல்லா இருக்கு. நீங்க பாருங்க மக்களே, அங்கே பாருங்க, அந்த இடத்த பாருங்களேன், அந்த மலையை பாருங்களேன், வேற மாதிரிங்க. மல்லூர் வியூ, மல்லூர் வந்தாச்சுங்க. வெறும் ஒரு 10 நிமிஷங்க. அந்த பக்கம் தான் பிளாஸ்ட் மட்டும், இந்த பக்கம் பிளாஸ்ட் தாங்க இருக்கு. இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் நான் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ட்ரெயின் வருஷம் அப்போ நம்ம கேமராவோட குவாலிட்டி இந்த பக்கம் பிளாஸ்ட் இருக்குங்க. வாங்க மல்லூருங்க. 5:35 வர வேண்டியது. எப்போ வந்துருக்கோம் பார்ப்போமா? கரெக்டாக ஆன் டைம் வந்துருக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஹால்ட்டு. யாருமே இல்லையா இங்கே ஸ்டேஷன் என்ன இருக்கீங்க? யாருமே இல்லைங்க. யாராவது இருக்காங்களா பார்ப்போம் வாங்க. இந்த லைனில் நான் மார்னிங் டைமில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வர்றேன். மல்லூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டேஷன்யா. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அந்த அரைவாரத்தையே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. என்னையா ரெட்டில் வச்சுக்கிங்க? ரைட்டுங்க, சொல்லுங்க. ஒரு புது ரூட் போகிறதா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகே பார்த்தீங்களா, ஹில்ஸில் இந்த பக்கம் ஹில்ஸு ரூட்டு மரணமாக இருக்குங்க. பகல் டைமில் ஒரு நாள் ஒரு ரிட்டர்ன் வரும்போது ரிட்டர்ன் இதே லைனில் வந்துடுவோம். பஸ்ஸில் ஒரு நாள் ஒரு பிளான் போட்டுருந்தேன், வெளியே வந்துடுவோமா? ஏதோ ஒரு வண்டி வரது போகிறீங்க. அந்த லைன் சேஞ்ச் பண்ணி கொடுக்காம இருக்குங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். என்னன்னு தெரியலைங்க. ஆண்டே அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நின்று தான் இருக்குது, கிளம்ப மாட்டேங்குதுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆக போகுதுங்க. சரி, மல்லூரில் வந்து ஒரு கிராசிங் சொன்னாங்க நினச்சிப்போம். நமக்கு இன்னைக்கு கரூர் போய் சேர்ந்த மாதிரி ஆன் டைமுக்கு. ஏன்னா இங்கே டைம் ஆகிடுச்சு. அதே நம்ம நோக்கம் முடிச்சுக்கோங்க. ஸ்டேஷனே அழகாக இருக்குங்க. வண்டி இப்போ தான் ராசிபுரமாக வந்திருக்கு. பட் நாமளும் இங்கே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. என்ன நோக்கம் பார்த்தோமா? ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா அழகாக தாங்க இருக்கு. என்ன வண்டி வருதுன்னு பார்ப்போமா? எல்சி போட்டாங்க, லைன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரயில்வே கேட்டு, எல்சினா ரயில்வே கேட்டுங்க, ரயில்வே கேட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. வண்டி வரணுங்க, பார்க்கலாங்களா என்ன வண்டின்னு? எனக்கு வெளிச்சம் தெரியுது, வந்துருச்சு வண்டி. நம்ம ட்ரெயின் மல்லூரை விட்டு 5:55 கிளம்பிருக்குங்க. ஆன் டைம் வந்துட்டு வெளியே கிளம்புறாங்க. ஒரு 20 நிமிஷம் நின்றுருக்கு கிராசிங் கோசரம். என்ன வண்டி முடியும்? அது வந்து நம்ம நாகர்கோவில் வண்டிங்க, நாகர்கோவில் சென்னை வண்டிங்க. அதுக்கோசரம் நின்று இருந்திருக்கோம். மல்லூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபைனலி மல்லூர் விட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரு லாங் ஹால்ட்டுக்கு அப்புறம் அதுவும் என்னமோ சேக்கருக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். அண்ணன் சொன்னார், தம்பி வண்டி ஃப்ரீயாக தான் போகும், ராசிபுரம் இது ஹால்ட் போட மாட்டாங்க, ஹால்ட் இருக்கும், பட் வண்டி வந்து ஸ்லோவாக தான் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வண்டி லேட்டாக தான் கரூர் போகும்.
தான் இந்த ரோடு லைன் கிராசிங். கைஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 5:55 ராசிபுரம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ராசிபுரம்ங்க. சரி, மல்லூர்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ராசிபுரங்க. சாரி மார்க் சொல்லிட்டேன் புதுவலத்தில். சொன்ன இடம் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் நின்று தான் டேக்கர் போயிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சதுங்க. ஸோ வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நீங்கள் திரும்பி ராசிபுரம் போகலாம் பார்க்கலாம். இன்னொரு 12 கிலோமீட்டர் இருக்குங்க ராசிபுரமுக்கு. நிப்பாட்டிட்டாங்களா? நாங்கள் வந்து எதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட வரலைங்க, நிப்பாட்டிட்டாங்க. ஸ்டாப் அடித்தேன். இப்போ ஒரு ஸ்டாப் அடித்தாங்க பார்த்தீங்களா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கள ஏறுறதுக்கோசரம் நிப்பாட்டிருக்காங்க வண்டியை. என்னங்க மக்களே, இது நம்ம சேலங்கார ரூட்டு தானுங்களா? அவ்வளோ அழகாக இருக்கு. என்னால் பார்க்குறேன் பார்த்துட்டே தாங்க இருக்கேன். வீடியோ கேப்சர் பண்ணி வீடியோ எங்கேயோ போய் நின்றுருக்குங்க. எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு 87 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு வீடியோ கன்டினியூ பண்ணி பாருங்கள். கைஸ், நீங்கள் யாராவது சேலம் சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்ணை மூட்டு ஒரு 40 ரூபா எடுத்துகிட்டு போங்க. இந்த ட்ரெயின் ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. போனோடனே உங்களுக்கு ரிட்டன் வண்டி இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. சீனரிஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலாம் அவ்வளோக்கு தெரியாதுங்க. நேரில் போய் பாருங்களேன். ஒர்த்து வருமா? ஒர்த்து தாங்க. சரிங்களா? வேறு மாதிரி இருக்குது லைனு பாருங்கள். ராசிபுரம்ல ஓரளவு க்ரௌட் நல்லாவே இந்த ராசிபுரம்ல. நைஸ். அங்க பாருங்களேன், ஜனநாயகன் போஸ்டர் ஓட்டின கோச்சுங்க. பொதுகி நெல்லையில இருந்தது இந்த ட்ரெயின்ல இருக்குங்க. ஸ்டேஷன் கியூட்டா இருக்குங்க. கியூட்டா அழகா இருக்கு. நம்ம லைன் கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. கிளம்பலாம் வாங்க. லைன் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. வண்டி புறப்பட்டாச்சு ராசிபுரம்லேருந்து. நம்ம ஆஸ் ஆஃப் மை ஒப்பீனியன் நம்ம கோச் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். இது ஒரு ஸ்பெஷலாக ஓடிட்டு இருக்குதுங்க. அதோட கோச்சஸ் தான் இங்கே இருந்துருக்கு. மைட் பி சென்னைக்கு போகலாம். ஆஹா, இன்னொரு கோச்சு இன்னும். ஆஹா, எடுத்துட்டேடா. ராசிபுரம் வந்து மெயின் லைன் டிபார்ச்சர் வேற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு நாமக்கல்ங்க. புதுச்சத்திரம் ஸ்கிப்பிங்.
அது ஒரு ஸ்டேஷனே எடுத்துட்டாங்க போல குருச்சத்திரம். பூர்வீக வேற மாதிரி மிகவும் அருமையாக உள்ளது. அதை பார்த்துட்டே இருக்கும்போது தோணுது. ரூட் அடி போனீங்க நாமக்கல் வரும்போது இந்த இடத்துல நான் வந்து இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். 1990 பக்கமாக இந்த ஃபிளாக் வந்து போடுறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் 2013 2014 காலகட்டத்தில் இந்த ஃபிளாக் வந்து இன்டர்நெட் வந்து ப்ராட்கேஜ் மாற்றி ட்ரெயின் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா, அதுதாங்க ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இந்த ட்ரெயின் பற்றி அவ்வளோதான் கிடச்சிது. அது ஸ்டாப்பேஜஸ்லாம் நம்ம இந்த நீங்கள் பார்க்குறீங்க. டைமிங் ஆவரேஜ் டைம்லாம் நான் சொல்கிறேங்க. நம்ம எடுக்கிற வரைக்கும் யூஸ் நல்லா இருக்குது. சாரி, ஒரு மிஸ்டேக் வச்சு நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து நாமக்கல்னு சொல்லிடுவேன். சாரி, அது இல்லையே கலங்காணியை. அடுத்து நைனாமலை வியூ தான் நினைக்கிறேங்க. இது நைனாமலை தான் வரணும். இந்த மலையோட வியூ தாங்க இது. அவங்க நைனாமலை தான். சாரி, அதே மலை தான் இருக்கு. கரெக்ட். கலங்காணியோட அளவில் நின்று படிச்சு போவாங்க. கலங்காணியோட வியூ நீங்கள் இந்த நைனாமலைன்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த ரோடே நைனாமலை போகிற ரோடு தான். பார்த்தீங்களா, ஃபேவரட் ஹில்ஸ். நான் 2 தடவை ஹில்ஸ் ஆமாங்க 3 தடவை ஹில் ட்ரெக் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளேஷன் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். வீடியோஸாக உங்களுக்கு 2 தடவை போட்டுருங்க. கலங்காணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேயோட வந்துருக்குங்க. 6:03 வர வேண்டியது. சரி, 6:03 ஆமாம் 6:03 வர வேண்டியது. 6:21 வந்துருக்குங்க கலங்காணிக்கு. ஆக்சுவலி யாருமே இல்லைங்க. இருக்காங்க. சாரி, அவசரப்பட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்காங்க. எப்போ மனசு இல்லைங்க, அதனால தாங்க இந்த பக்கம் மட்டும். குட்டியோண்டு அழகான ரயில்வே ஸ்டேஷன் இந்த கலங்காணி. என்னோட ஃபேவரட் ஹில்லுங்க நைனாமலை. அந்த ஹில்லு தாங்க இருக்கும். சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாகு. பேசாமல் இறங்கி ஏற போயிடலாங்களா சொல்லுங்கள் உங்களே. கண்டிப்பாக புரட்டாசி மாதம் வருவேங்க. புரட்டாசி ஃபஸ்ட்டு எப்போதும் வர்றது வருவாங்க. இந்த தருவாங்க வந்து உங்களை வீடியோ எடுத்து போவாங்க. முக்கியமாக எனக்கு இருக்கா அண்டா உங்களோட தர்ஷனை காமிக்க கொஞ்சம் முடிஞ்சா. ஒரு குட்டியோண்டு ஸ்டேஷனுங்க இந்த கலங்காணி. உடன் சந்தை பக்கத்தில் இருக்குங்க இது. இந்த குட்டியோண்டு அழகான ஸ்டேஷனான கலங்கானிலேருந்து டிபார்ட் ஆகியாச்சுங்க 6:23 வந்து ஒரு நிமிஷம் கரெக்டாக வண்டி. ரொம்பலாம் க்ரௌட் ஏறலைங்க. ராசிபுரம் ஏறினா க்ரௌட்லாம் ஏறல. இந்த ட்ரெயினில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாங்க. அது எந்த இடம்ன்றது நான் கரூரில் சொன்னேங்க. 2 ஹால்லேருந்து கிளம்பியாச்சுங்க ஒரு 20 நிமிஷத்தோட. தம்பி கரூர் சீக்கிரமாக போயிடியா, போனீங்கன்னா தான் வெளில போய் எக்ஸீடெண்ட்லாம் எடுக்க முடியும். இல்லை நான் ஒன்றே அடுத்த ஜெர்னிக்கு வந்து பண்ண மாதிரி இருக்குங்க. அதனால தாங்க. சரி வாங்க ஜெர்னிக்கு திரும்பலாம். இது நைனாமலை போகிற ரோடு போயிடுச்சுங்க. என்னோட ஃபேவரட் ஹில்ஸ் நைனாமலைக்கு போகக்கூடிய ஒரு ரோடு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஹில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டாப் போயிட்டீங்கன்னா செம்மையாக தெரியுங்க இந்த கிராசிங்லாம். ஆக்சுவலாக வந்தே பார்த்தா ஒருத்தர் நான் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ட்ரிப்பு கிடச்சா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த ஹில் டாப்லேருந்து போட்டுருங்க, எடுத்து இது பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணுறேன் கிடைச்சா ஆட் பண்ணுறேன். அப்படின்னு நம்ம ட்ரெயின் ஒரு இது கூழ் வாட்டம் இருக்குங்க. கோயில் இருக்குங்க. மேலே கோயில் வீடு மறைஞ்சிச்சிங்க. பாருங்க ஒரு போட்டோ எடுக்கிறாங்க மறைஞ்சிச்சிங்க. ஏனாமலை கோயில் தெரியுதுங்க. நல்லா ஒரு ஃபேவரட்டான கோயிலுங்க ஏனாமலைக்கு. எனக்கு எமோஷனல் அட்டாச் கோயில் அண்ட் ஃபேமிலியோட வெயிட்டிங் கூட. கைஸ், நம்மளோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நாமக்கல் முட்டை நகரம்னு சொல்லுவாங்க. நாமக்கல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். முட்டை நகரம் நாமக்கல் அந்த கிட்டத்தட்ட இன்னொரு 5-6 கிலோமீட்டருக்கு நிறையா இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கலைஞர்லேருந்து. நாமக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 6:19 போய் 6:20 இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம டிலேலாம் போயிடுவோம். என்ன நடக்குது பார்ப்போம். நம்ம டிலேயில் நாமக்கல் போய் சிறப்பாக பார்க்கலாம் வாங்க. கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சது டீப் ரைட் சைடு. ரைட் சைடு நல்ல ஒரு டீப் ஸ்டேஷன். நமக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் தலைவர் வெயிட் பண்ணி மெயின் லைன் ஏற்றிக்காங்க. நமக்கு ரூட்ஸ் மட்டும் போட்டுட்டு தான் இருக்கும். நாமக்கல் வந்துட்டோங்க. நாமக்கல் ஒரு 16 நிமிஷம் நிலைங்க. இங்கே ஓரளவு கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் கண்ட்ரோல் இல்லையா? ஆர்கே கேமரா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாமக்கல்ல ஒரு கிராஜுவலான க்ரௌட் வந்து இறங்கவும் செய்கிறாங்க, ஏறவும் செய்கிறாங்க. அதனால தெரியும். நாமக்கல்லேருந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. 6:30 வந்தோம், 6:30 கிளம்பியாச்சுங்க. நாமக்கல் சைடுலாம் மழை பெய்ஞ்சிட்டு போகிறீங்க. கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கு.
அண்ணன் ரோடுங்க. இந்த மோகனம் வேற மாதிரிங்க ரோடு. ஐயோ அழகா இருக்கு. மோகனம் வந்துட்டாங்க. வண்டி போகிற பக்கம் பார்த்தா ஆன் டைம் போயிடும் போல தான் தோணுது. 7-15 போயிடும் போல தான் தோணுது. பார்க்கலாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் அடுத்து ஸ்டாப் பண்ண மோகனூர் வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட அரைவாக போகணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:52 6:50 ஆகுது. 6:52க்கு அரைவ் வருவாங்க. வாங்க அரைவல் ஷாட்ஸை பார்க்கலாம். கைஸ் மோகனூர் அரைவ் ஆகிட்டு போங்க. நாங்கள் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப், லாஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட்டுங்க. இங்கே இறங்குறாங்களாம் பார்ப்போம். ஏறத்துல யாரும் இருக்க மாட்டாங்க மோஸ்ட். கைஸ் எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க. நம்ம சேலம் டிவிஷன் என்னங்க ஏகப்பட்ட எல்ஹெச்பி கோச்சரை இன்னமும் போட்டுச்சுங்க. நம்ம எல்ஹெச்பி ரேட்டுக்காக ஒரு சில வண்டி கொடுங்கப்பா. அது கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகுங்க. நிறைய எல்ஹெச்பி கோச்சஸ் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசி கம்பெனி நேபாதாங்க ஒரு வண்டி இருந்தது. சரி இந்த பக்கம் வந்து பார்க்கலாமேன்னு சொல்லி வந்தேன். இந்த பக்கம் ஒரு வண்டி இருந்தது. அந்த சஃபர் கோச்சோட எல்லாம் டேமேஜ் போச்சு போல, என்னன்னு தெரியல. ஆஹா புது ஸ்லீப்பர் ஒன்று இருக்குங்க. 2456 ரூட் நமக்கு கிளியராக இருக்குது. அதை மேலே விட்டுலாமே. இங்கே பார்த்தீங்கன்னா 6:53 ஆல்ரெடி தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஒரு நேரத்துக்கு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கல்லூரி கூட போயிருந்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம நிற்கலாம். இதுவாக போயிருக்கோம். பஸ்ஸுக்கு வேறு காலைல எதுவும் திங்கலை. பஸ்ஸுக்குயா வண்டி கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு கிராசிங்கிறது அந்த நாகர் கோயில் இந்த மாதிரி தான். அதனால தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கோம். இன்னும் கிராசிங் இல்லாமல் சல்லுன்னு வண்டி வந்துருக்குங்க. ஸோ வாங்க இப்போ ஷார்ட்ஸ் பார்க்கலாம். மோகனூர் வந்து நம்ம டிபார்ட் ஆயாச்சுங்க. இதோட இந்த கரூர் நமக்கு ஒரு எண்டுக்கு வரப்போகுதுங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கரூர் தாங்க. இங்கேயும் நம்ம ஸ்டாப் இல்லை. வாங்கல் ஒரு அபாண்டன்ட் ஸ்டேஷன். தென் டேரெக்டாக நம்ம கரூர் தான் போய் நிற்க போகிறது வண்டி. நமக்கு கரூர்லேருந்து போயிட்டு வண்டி இந்த வண்டி வந்து இன்னொரு வண்டியை மாறி போகும். சம்திங் ஸ்மெல்லு ரொம்ப பேட் அடிக்குங்க. முடியல, ரொம்ப ரொம்ப பேட் அடிக்குது. முடியல. மோகதானு எப்படி பேட் செம்ம பிடிக்க முடியல. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ட்ரெயின் வந்து இருக்கு நேருங்க. காலையில் 5:20க்கு சேலம் ஜங்ஷன்லேருந்து எடுத்து 7:15 கரூர் போய் சேர்றதாங்க இந்த ட்ரெயினோட ஷெட்யூல். நடுவில் இருக்கிறது 3 ஸ்டாப்பேஜஸ்ங்க. வெயிலோட ஸ்ப்ரிங் எடுத்தாதாங்க, வேற ஒன்றும் இல்லை. நாமக்கலோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. நம்ம பைபாஸில் போனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். சேலத்தோட பச்சை பசங்க நாமக்கல் ஒரு காவிரி ரிவர் வருது போலங்க. நமக்கு ஆமாங்க மோகனூர் காவிரி ரிவருங்க. இது பார்த்தீங்கன்னா மோகனூர் வழியாக கரூர் போகிற ரோடுங்க. கரூர் போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க பஸ்ஸில் போனீங்கன்னா. தண்ணியே காணும். தண்ணியே இல்லைங்க. போமா கொஞ்சம் சீமா போயிருக்காரு. அப்போதான் வெளில போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறோம்.
ட்ரெயினும் நல்லா தாங்க இருக்கு. நிறைய வாங்கல்ல நல்லா தாங்க இருக்கு. ஏன் இங்க ஸ்டாப்லன்றது தான் தெரியல. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனல் இன்ஃபர்மேஷன், இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் பேஸ் தாங்க இந்த ட்ரெயினோட ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா, ஃபேரு 20 ரூபா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour 45 minutes, இந்த 2 hours கொடுப்பாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5 கிளம்பி 7:15 தாங்க டைம். 1 hour 55 minutes கொடுக்குறாங்க. சரிங்க, வாங்க வீடியோ கன்டினியூ பண்ணிட்டு கரூரோட அரைவல் சார்ஜ் பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்லாக் டைம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த லைனில் மார்னிங் டைமில் ஃபஸ்ட்டு vlog நம்மளோட தாங்க. இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட் vlog நம்மளோட தாங்க. கரூர் நம்ம ரீச் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட ஏரியாவே நம்ம ரீச் ஆயிடுச்சு. கரூர்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல டீப் போயிட்டு தாங்க போவோம் கரூர்குள்ளே. வாங்க கரூரோட பாருங்க மக்களை, மயிலுங்க. கரூர் ஜங்ஷனுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஏழு நம்ம கரூர் ஜங்ஷன் ஒரு கிராசிங் பஸ்ஸில் கூட வாய்ப்பு இருக்கு. கரூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஜேர்னியை முடிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பை பாய் கைஸ். நம்ம ட்ரெயின் கரூருக்கு 7:07 வந்து அரைவாயிருக்கு. ஒரு 8 நிமிஷம் ஏரியா வந்துட்டு டக்கு போய் அரைவல் இது வெளில ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருந்தலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிங் ட்ரெயினில் சேலம் கரூர் பேசஞ்சரில் திருச்சி வரைக்கும் போகிறவங்க ஏறுறாங்க. ஏன்னா இந்த வந்து திருச்சி இப்போ மாறி போகுங்க வேறு நம்பரில். சரி வாங்க போகலாம். கரூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க இருக்குது. வெளில போனால் பஸ் இருக்குங்க. ட்ரெயின் வந்தோடனே ஒரு புது பஸ் வருது. இப்போ நீங்கள் அதை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.